என்னோட முதல் பட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் ஓனர். அப்போ அந்த தேட்டரில் போய் அப்போல்லாம் என்னென்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படங்கள்லாம் பார்ப்போம். அப்போ நாங்கள் ஒரு படம் அங்கே பார்க்குறோம். அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த படத்து மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன படம் அப்படின்ட்டு பெருசாக அந்த படம் ஓடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் அந்த படத்துக்கு. ஃபஸ்ட் ஷோக்கு அப்புறம் சின்ன தேட்டரில் 2 ஷோவை போட்டிருந்தாங்க, அது 4 ஷோ ஆச்சு. அப்புறம் பெரிய தேட்டர்லையும் சேர்த்து 2 தேட்டர்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட எல்லா ஷோவும் அந்த படம் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல், பயங்கர கிளாப்ஸ். எனக்கு ஒன்றும் புரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த படத்தை மறுபடியும் எல்லா ஷோவும் போய் பார்க்குறேன். ஒருவேளை ஒரு ஷோ ஆடியன்ஸ் வேறு ஃபிக்ஸடாக இருப்பாங்க, அடுத்த ஷோவில் வேறு மாறுவாங்கன்னு பார்த்தா எல்லா ஷோலையும் இந்த பர்டிகுலர் இடத்துல கை தட்டினாங்கன்னா கை தட்டுறாங்க, இந்த பர்டிகுலர் சீல விசடிக்கணும்னா விசடிக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸோட பல்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு. அந்த படம் வெண்ட் ஆன் டு பிகேம் ஏ சூப்பர் ஹிட். ஒரு வகையில் இன்டைரக்டாக அந்த படத்தோட கதாநாயகனா எனக்கு இன்னொரு வகையில் குருநாதர் ஆனாங்க. படத்தோட பேர் ரசிகன், கதாநாயகன் தளபதி விஜய் அவர்கள்.